மேற்குத் தொடர்ச்சி மலைகளின் மடியில் இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றாக கலக்கும் ஒரு அதிசய இடம்தான் குற்றாலம். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் இந்த குற்றாலம் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பண்டைய காலங்களில் சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் தவம் செய்த இடமாக குற்றாலம் போற்றப்படுகிறது. இங்குள்ள நீர் மூலிகை தாவரங்கள் நிறைந்த மேற்குத் தொடர்ச்சி மலைகளிலிருந்து வழிந்தோடி வருவதால் அதற்கு மருத்துவ குணம் இருப்பதாக நம்பப்படுகிறது. சிவபுராண காலத்துடன் இந்த இடத்திற்கு ஒரு ஆன்மீக தொடர்பும் உள்ளது. அகத்தியர் முனிவர் வட இந்தியாவின் பாரத்தை தெற்கு திசைக்கு சமமாக்க இங்கு வந்ததாக புராணக் கதைகள் சொல்கின்றன. குற்றாலத்தில் மெய்னருவி, ஐந்தருவி, பழத்தோட்ட அருவி, புலியருவி என்று பல அருவிகள் உள்ளன. ஒவ்வொரு அருவிக்கும் தனித்துவமான அழகும் அனுபவமும் உள்ளது. குறிப்பாக ஆடி மாதம் முதல் புரட்டாசி வரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்யும் மழையால் குற்றாலம் ஒரு உயிரோட்டமான திருவிழா நகரமாக மாறுகிறது. குற்றாலம் ஒரு சுற்றுலா இடம் மட்டும் அல்ல, அது உடலுக்கு ஆரோக்கியம், மனதுக்கு அமைதி, ஆன்மாவுக்கு தெளிவு கொடுக்கும் ஒரு இயற்கை வரம். அதனால்தான் நூற்றாண்டுகள் கடந்தும் குற்றாலம் அருவி மக்களின் மனதில் ஒரு புனித நினைவாகவே நிலைத்திருக்கிறது. இந்த அருவிக்கு நீங்களும் போயிருந்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான வரலாறு வேண்டுமா? மறக்காம நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.